நம்ம கிரவுன் பிரின்ஸோட கூட பர்சனல் மேடை இருக்கிறவரே கத்தியால குத்திட்டாங்க. அரண்மனைக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கு கத்தி குத்து விழுந்துடுச்சு. பின்னாடி தான் இவங்க இருப்பாங்க, அரசரோட அந்த பர்சனல் மெய்டு இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து கிரவுன் பிரின்ஸை போட்டு தடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் சரி கத்தியால குத்தலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம கிரவுன் பிரின்ஸோட பர்சனல் பாடி கார்டு வந்துருவாங்க. இளவரசரை என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கிருந்து தள்ளி விட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனா வயிற்றுல கத்தி குத்து விழுந்திருக்கு. கிரவுன் பிரின்ஸால நடக்க முடியல. இருங்க நான் போய் உடனே வந்துட்டு அரசர்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டு, டேய் நீ நிஜமா என்னோட பாடி கார்டு தானே, நான் நம்பலாம்ல அப்படிங்கிறப்போ, என்ன கிரவுன் பிரின்ஸ் இப்படி கேட்குறீங்க, நான் உங்களோட பர்சனல் பாடி கார்டு தான் அப்படிங்கிறாங்க. சரி அரசர்கிட்ட எதுவும் சொல்லாத, இப்போ அது சரியான நேரமும் கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் அரண்மனையை விட்டு வெளியே போட கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. இவரும் கூப்பிட்டு வந்துருவாங்க. ரத்தம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இளவரசரால எப்படி நடக்க முடியும்? ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ என்னதான் பண்ணலாம்? சரி வாங்க டாக்டர் வீட்டுக்கு தான் போகலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மயூனாவோட ஞாபகம் தான் நம்மளோட கிரவுன் பிரின்ஸுக்கு மைண்ட்ல வருது. ஆனால் அந்த பொண்ணு எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த ரத்தம் போகாம கையில பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம மயூனா ஹீரோயினோட வாய்ஸ் வந்துட்டு கேட்குது, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டது நீ இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தே அப்படிங்கிறப்போ, அதை பார்த்தோன்னு மைனா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம அப்பா தானே இவரை கடத்திட்டு வந்தாங்க, ஸோ அரண்மனைக்குள்ளே பார்த்ததால நம்ம அப்பா தான் இவரை கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்ட்டு மைனா நினச்சிக்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற. பாமா எனக்கு தோணுச்சு உங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் கோட்டை சுவருக்கு இந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி பேசுறதுக்கு நேரம் இல்லை, உடனே கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வைத்தியர் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸ் இல்லை நான் எந்த வைத்தியர் வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான காரணம் நான் கேட்கறதுக்கு இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், இவர் தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறப்போ தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே ஒரு மயக்கம் போட்டுருவாரு கிரவுன் பிரின்ஸ். இவங்க வந்து சொல்லுவாங்க பாடி கார்டாமா பாருமா என்ன எதுங்கிற பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, பாருங்க பல்ஸ் லோ ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கு, கண்டிப்பா மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ பாடி கார்டு வந்து சொல்லுவாங்க, இல்ல மருத்துவரை பார்க்க கூடாது அவர் சொன்னார் இல்லையா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறப்போ, அவர் உயிர் முக்கியமா அவர் சொன்னதை நம்ம காப்பாத்துறது முக்கியமா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மயூனா கேட்க பாடி கார்டுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யோ ப்ளீஸ் கண்ணு முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப பரித வச்சு போறாரு. இந்த பக்கம் ராஜமாதா வந்து அந்த துணியில டிசைன் போட்டே இருப்பாங்க. இவங்க இருக்கிற சீக்ரெட் கார்டனோட அந்த டிசைன் அது போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஊசி வந்து கையில குத்திரும், 2 டிராப் ரத்தம் வந்துடும். அதை பார்த்ததும் அவங்களோட மேட் இருந்துட்டு, என்னாச்சு ராஜமாதா அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல சாதாரண விஷயம் தான், 2 சொட்டு ரத்தம் வந்திருக்கு அவ்வளவுதான், ஆனா கிரவுன் பிரின்ஸோட உயிர் போயிடும்ல, கண்டிப்பா கிரவுன் பிரின்ஸ் உயிர் பிழைக்க மாட்டான்ல அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா நடக்காது ராஜமாதா, யாராவது ஒரு மருத்துவரை பார்த்தா மட்டும்தான் கிரவுன் பிரின்ஸோட உயிரை காப்பாற்ற முடியும். ஆனா எந்த மருத்துவர் போய் பார்த்தாலும் இந்த நியூஸ் நம்மளுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்லது, கிரவுன் பிரின்ஸ் உயிர் பிழைக்கவே கூடாது அப்படிங்கிற சமயத்தில் அரசர் பயங்கர கோமா வந்து, எங்க வச்சிருக்க கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அரசரே அதை எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க, இங்க எதுக்கு கிரவுன் பிரின்ஸை தேடுறீங்க அப்படிங்கிறப்ப, எனக்கு நல்லா தெரியும் கிரவுன் பிரின்ஸை நீ வச்சுக்கிட்டு தான் ஏதோ வேலை காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட அந்த கேவலமான சீக்கிரட்டை என் பையன் பார்த்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ எத்தனையும் பண்ணிட்டு இருக்க, அதை கடைசியில் அம்பலப்படுத்திடுவேன் பார்த்துக்கோ. நீ ராஜமாதாவாக இருந்தாலும் உனக்கு எகென்ஸ்டா போவேன். நாட்டு மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட நான் உண்மையை சொல்றதுக்கும் தயங்க மாட்டேன். நீ யார் எப்படிப்பட்டவன்னு நான் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஓ எனக்கு எகென்ஸ்டா போகிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியா? இதை பாரு, ஒன்னா உன்னோட பையனான கிரவுன் பிரின்ஸை தியாகம் பண்ணு, இல்லைன்னா உன்னோட அரச பட்டத்தை தியாகம் பண்ணு, 2ல ஏதோ ஒரு முடிவு அப்படிங்கிறப்போ, அதுக்கெல்லாம் அரசர் அடி பண்ணிடுற மாதிரியே கிடையாது. இதை பாரு ராஜமாதா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் சீக்கிரட்லாம் அரசல் புரசல் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், பட் இருந்தாலும் கண்டு காணாம இருந்தா அதுக்கு காரணம் என்ன, நீ தான் வந்து அரியணையில உட்கார வச்ச, அதனாலதான் பல வாட்டி உன்னை பாக்குறப்பெல்லாம் மூஞ்ச பாக்குறப்ப அப்படியே கொமட்டிக்கிட்டு வரும், வாமிட் எடுக்கணும்னு தோணும், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நேர்னு மோதிக்கலாம், கடைசி வரைக்கும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம், அரசர் போனதுக்கப்புறம் மேடு வந்துட்டு ராஜமாதாவை கேட்பாங்க, ராஜமாதா நீங்க ஓகேவா, ஏன்னா அரசர் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டார்ல அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் என்ன எதுவும் பண்ணாது, நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன், ஆனால் அரசரை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லு, இவன் என்ன வேணா பண்ணுவான், ஸோ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும்னு சொல்லி ஆட்கள் அனுப்புகிறாங்க. வெளியே வந்ததுமே அரசர் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேலை கிரவுன் பிரின்ஸை காணும், ஸோ எமர்ஜென்சின்னு அறிவிக்கிறேன், எல்லா அமைச்சர்களையும் வந்து வர சொல்லுங்க, எல்லா அரண்மனை சேர்ந்த எல்லா காவலாளிகளும் இன்னைக்கு இப்போ கூடி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ராஜமாதாவோட மெய்டு அப்படி ஒட்டு கேட்டு போயிடுறா. ஒட்டு கேட்குறா அப்படிங்கிறது அரசருக்கும் தெரியும். போயிட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் சொன்னது ராஜமாதாக்கு, ஓ அந்த அரசு அந்த அளவுக்கு போயிட்டானா, அப்போ நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும், என் காதல ஜெயிச்சவர், என் மனசு ஜெயிச்சவர், அவருக்கு எதுவும் ஆகாம நான் தான் ஏதாவது பண்ணணும், அவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸோட சேம்பர்ல தான் அரசர் இருப்பாரு. அரசருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ்பா இப்படியாவது உயிரோடு இருந்து அப்பா கண்டுபிடிச்சிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ, இங்கேயே மந்திரியார்கள் எல்லாரும் வந்துருவாங்க. வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸ் வந்து காணோம், எல்லாரும் உடனே தேடுங்க, நாடு ஃபுல்லா ஜட போட்டு தேடணும் அப்படிங்கிறப்போ,
சில மந்திரிகள் சொல்றாங்க, ஐயா அரசரே, ஏற்கனவே சொசூருக்கு போய் பெண்களோட கூத்தடிக்கிறதா கிரவுன் பிரின்ஸ், அடிக்கடி இப்படி அரண்மனையிலேருந்து அவர் காணாம போகிறவர் தானே, சொல்லாம் கொல்லாம் போறவர் தானே, எங்காவது போயிருப்பாரு வந்துருவார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியல. கிரவுன் பிரின்ஸை காணோம், அவன் சொசூருக்கும் போகல, வேற எங்கேயும் போகல, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. உண்மையை சொல்ல முடியல. ஏன்னா ராஜமாதாவோட ஆளு அரசரோட அந்த பர்சனல் மீட்டிங்க தானே இருக்காங்க, அதனால எதுவும் சொல்ல முடியல. இந்த நாட்டோட அரசான நான் சொல்றேன், எனக்கு அப்புறம் அரசனாக போறவன் கிரவுன் பிரின்ஸ் என் பையன், அவனை காணும்னு சொல்ற, ஒழுங்கா தேடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பக்கமாக ஒரு இடத்துக்கு பாதுகாப்பா மையனா வந்துட்டு இவங்க 2 பேரும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்பொழுதுக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கும் பண்ணிட்டாங்க. இன்னது கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது தெரியல, நம்மளுக்கு வந்து மருத்துவர் கிடைக்கணும், கிடைக்கலன்னு ஒரு உயிரை காப்பாற்றுறது கஷ்டம், நான் ஏதாவது பார்க்குறேன் அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்க, இங்கே தான் என்னோட முதலாளி ஐயா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப மையனாவும் எனக்கு புரியுது, இவருக்கு விழுந்திருக்கிற கத்தி குத்த பார்க்குறப்ப இவரோட உயிருக்கு ஆபத்துன்னு புரியுது, நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக அரசரெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் சில மந்திரியார்கள் வெளியே வந்திருப்பாங்க. அப்போ குயினோட அப்பாவும் மினிஸ்டர் தான் இல்லைங்களா, அவர்கிட்ட இன்னொருத்தர் சொல்லுவார், எனக்கு என்னமோ அரசரோட கோவம் இதெல்லாம் பார்க்குறப்போ இது சீரியஸான விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது, சாதாரணமாக கிரவுன் பிரின்ஸ் அரண்மனையை விட்டு தெரியாமல் வெளியே போயிட்டாரு, அவர் கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் மாதிரி தெரியல, என்னமோ வந்து ரொம்ப ஃபிஷியாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பொண்ணு தானே குயினுக்கு தெரியாமல் இருக்காது, நீங்கள் குயின் கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ராஜமாதா அவங்க கையில் வேற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. ராயல் செஃப்பை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டை வந்து சமைக்க சொல்கிறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு, குயினுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வராங்க. குயின் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள தான் ராயல் டேஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தோன்னு அப்படியே தொண்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுருண்டு விழுந்துருவாங்க. அவ்வளோதான், குயினுக்கு உயிரே இல்லை. ஏன்னா குயின் ரொம்ப சாஃப்ட், அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஐயோ இவங்க சாப்பிட நாம சாப்பிட்டு நம்ம உயிர் தானே போயிருக்கோம், நம்மளுக்கு பதில் இவங்க சாப்பிட்டு இவங்க உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயம் வந்துடுச்சு. பயங்கரமாக கதறிட்டு உட்காந்துருப்பாங்க. அரசர் தான் வந்து சமாதானப்படுத்துவார். ராணி ஒன்றும் இல்லை பதறாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராஜமாதா என்ட்ரி கொடுப்பாங்க. பாருங்க, அரசரே நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, ராணிக்கு யாரோ சாப்பாட்டில் வச்சுட்டாங்களாமே, இப்போதான் கேள்விப்பட்டு வந்தேன். ராணி இப்போ ஓகேவாமா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அரசரை பார்க்குறப்ப அரசருக்கு தெரியுது இந்த ட்ரிக்கை ப்ளே பண்ணது இந்த ராஜமாதா தான் சொல்லிட்டாங்க. அப்படி கல் மாதிரி நிற்கிறாரு. அரசரே உங்களோட பெல்ட் வந்து கரெக்டாக போடல பாருங்க, நீங்கள் அரசர், உங்கள் உடையில கூட ஒரு நேர்த்தி இருக்கணும், கவலைப்படாதீங்க நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெல்ட்டை சரி பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்து, இது என்னோட வார்னிங், அடுத்த வாட்டி இந்த மாதிரி ராணிக்கு பதிலாக டேஸ்ட் பண்ண ராயல் டேஸ்டர் எல்லாம் சாக மாட்டாங்க. ராணி இல்லைன்னா உன்னோட இன்னொரு பையன் தூஷன் இளவரசன் யாரோ ஒருத்தங்களை கொன்னுருவேன், உனக்கே தெரியும் என்னால் என்ன வேணா பண்ண முடியும்னு, அதுக்கு இதுதான் சாம்பிள் அப்படிங்கிறப்போ அவ்வளோதான், அரசர் அப்படி பயங்கரமா ஆடி போயிடுவாரு. இப்போ இந்த ராஜமாதா பேசினதெல்லாம் அரசருக்கு பக்கத்தில் வந்து பேசினதுனால ராணிக்கு சரியா கேட்கல. அதுக்கப்புறம் இவங்க விலகி வந்துடுவாங்க, தள்ளி வந்து நின்றுட்டு, என்ன அரசர் என்ன சொன்னது புரிஞ்சது அப்படின்னு ராஜமாதா கேட்குறப்போ அரசர் இருந்துட்டு, என் பையன் கிரவுன் பிரின்ஸ் உயிரோடு இருக்கானோ அப்படின்னு கேட்குறாங்க. இருப்பான், இருக்கணும், அப்படி அவன் இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் நீ எடுக்கிற முடிவை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும், என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கத்துறாரு. அவங்க யாரும் போகிறதே கிடையாது. கடைசியில் ராஜமாதா அப்படியே சைடாக திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் போவாங்க. நக்கலை ராஜமாதா சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறப்போ அரசருக்கு புரிஞ்சு போச்சு. அவரோட பர்சனல் மேட்டை கூப்பிட்டு, சீக்கிரமாக மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு சொல்லிடுங்க, நான் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறப்போ அவர் சரிட்டு போயிடுவாங்க. ராஜமாதா சிரிச்சுட்டு, அரசரே இது முன்னமே நீங்கள் என்னோட பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ராமா நான் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா, பார்த்து நடந்துக்காங்க அப்படின்ட்டு ராஜமாதா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ராணி வந்து, என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜமாதா இதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அரசரை பார்த்து கேட்டுட்டு, ஐயோ அப்போ கிரவுன் பிரின்ஸ்க்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் அவங்க அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. இங்கே மந்திரியார்கள் எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் குயினோட அப்பாவுக்கும் கூட, என்னது அவர் பாட்டுக்கு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு, திடீர்னு கேன்சல் பண்ணுறாரு, எல்லாம் ஒன்றுமே புரியல, ஏன்னு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளோட தூஷனுக்கும் தெரிய வருது. தூஷன் நேராக அரசரை பார்க்க வராங்க. அப்பா என்னப்பா நடந்துட்டு இருக்கு, கிரவுன் பிரின்ஸை காணுங்கிறாங்க, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷம் இருந்திருக்கு, அது சாப்பிட்ட ராயல் டேஸ்டர் இறந்து போயிருக்காங்க, என்னப்பா நடக்குது, எனக்கு தெரியாமல் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கா, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா, எங்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, மகனே பக்கத்தில் வான்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா வெளியே இருக்கிறது எல்லாமே ராஜமாதாவோட ஆட்கள் இல்லையா, அதனால திடீர்னு உள்ள சவுண்ட் வந்து கம்மியானதும் இந்த அரசரோட பர்சனல் மேடு நல்லா ஒட்டி வந்து கேட்குறவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிறதுக்காக. அப்போதான் அரசர் சொல்றாரு, இதெல்லாம் நடந்திருக்கு, ராஜமாதாக்கு யாரோ கூட ஆஃபர் இருக்கு, அது கிரவுன் பிரின்ஸ் பார்த்தது, அந்த இடத்துல வந்து அந்த அக்குபஞ்சர் நீடில் கிடைச்சது, அந்த பாக்ஸ் கிடைச்சது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்பா இவ்வளோ நடந்திருக்கிறப்போ ஏன்ப்பா இதெல்லாம் வந்து நீ எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது? இல்லை தூஷன் அப்படி பண்ணிட முடியாது, ஏன்னா கிரவுன் பிரின்ஸ்க்கு என்னாச்சு எதாச்சுன்னு தெரியல, அவங்க பிடியில தான் கிரவுன் பிரின்ஸ் இருக்கானா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல, அவனோட உயிர் ஆபத்தில் இருக்கிறப்ப என்னால் எதுவும் பண்ண முடியாது, அது இல்லாமல் டேரெக்டாக ராஜமாதாவை பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஆதாரம் இல்லாமல் பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், மிகப்பெரிய பிரச்சனை வந்து சேரும். அதனால நான் சொல்கிறது செய். அப்பா நான் வேணும் இந்த ராஜமாதாவோட ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு விசாரிக்கட்டுமா, முதல்ல உங்களுக்கு பர்சனல் மேடாக இருக்கான் இல்லையா அந்த ஆள், அவனை தான் விசாரிக்கணும், ராஜமாதாவோட ஆள் தானே அப்படிங்கிறப்போ, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பண்ணாத, இப்படி சந்தேகப்பட்டு நீ விசாரிக்க ஆரம்பிச்சுன்னா ராஜமாதா அலர்ட் ஆயிடுவா, அதுக்கு பதிலாக நேராக போய் டாக்டர் சாய் இருக்காரு இல்லையா அவரை பாரு, ஏன்னா இந்த அக்குபஞ்சர் நீடில் அவரோட ஜூனியர் சில பேத்துக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வேலைக்கு சேர்ப்போ அவர் தான் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஸோ யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். யாருக்கிட்ட இப்போ இல்லையோ அவங்க தான் ராஜமாதாவோட அஃபேர் வச்சிருக்க அந்த ஆள், அந்த ஆள் நம்ம பிடிச்சிக்கணும், அதுதான் ராஜமாதாவோட வீக்னஸ்.
ராஜமாதா கூட எந்த ஆள் அஃபேர் வச்சிருக்கானோ அவன் நம்ம கைப்பிடியில் இருந்தால் மட்டும்தான் ராஜமாதாவை நம்மளால ஆட்டி வைக்க முடியும். அதனால அந்த வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூஷன் வந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கமாக மருத்துவர்கிட்டையும் கூப்பிட்டு போக முடியாது நம்மளோட கிரவுன் பிரின்ஸை. அதனால வீட்டுக்கு வந்த மையுனா வைத்தியத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ என்ன எதுன்னு சர்வன்ட் லேடி கேட்கறதுக்கு அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி தோஷத்தை போக்குறதுக்காக ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த ஆளை வந்து எங்க அப்பா கத்தியால குத்திட்டாங்க அப்படிங்கிறப்போ என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டப்பட்டு சர்வன்ட் லேடி கேட்பாங்க. ஆமா, நான் எப்படி அவரை தப்பிக்க வச்சுட்டேன், பட் அரண்மனைக்குள்ளதான் அவருக்கு வேலை போல இருக்கு. ஏன்னா அவரை தப்பிக்க வச்சுட்டு அரண்மனைக்கு வெளியே தான் நான் வந்து இறக்கியே விட்டேன். அவர் அரண்மனைக்குள்ள போற அப்படிங்கிறப்ப கூட தடுத்து நிறுத்தினேன். ஆனா அவர் கேட்கல. அரண்மனைக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் அவர் ஒர்க் பண்றாரு போல இருக்கு. அவர் போயிட்டாரு. எங்க அப்பா பார்த்துருப்பாங்க. இவங்க எப்படி இப்படி நார்மலா தெரிஞ்சிட்டு இருக்கா, நம்மளை காட்டி கொடுத்துருவானோ அப்படிங்கிற பயத்துல வந்து கத்தியால குத்திட்டாரு போல இருக்கு. என் அப்பா ஏன் இப்படி மாறிட்டாருன்னு தெரியல. என் அப்பா பண்ற பாவத்துக்கு நான் தான் பிராச்சத்தை தேடணும், அந்த உயிரை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கரெக்டா வெளியே வர்றதுக்கும் தூஷங்க அப்பா தான் டாக்டர் சாயை பார்க்கறதுக்கும் வந்திருப்பாங்க. தூஷங்குக்கு மைனாவை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. மைனாவை போக விடாம வழி மறிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. மைனா இருந்துட்டு வழி விடுங்க நான் போகணும் அப்படிங்கிறப்போ என்ன தெரியல, நான் யாருன்னு தெரியலன்னு கேட்கறதுக்கு தெரியல, நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு அதுக்கான டைமும் இல்லை, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கா, இருந்துட்டு போகுது. ஆனால் இப்போ அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க தூஷன். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தூஷன் நினச்சி பார்க்குறாங்க. தூஷன் அரண்மனைக்கு வெளியே தானங்க இருப்பார், அரண்மனைக்குள்ளே இருக்க மாட்டார் இல்லையா. அந்த சமயத்தில் வீதியில் போயிட்டு இருந்தப்போ தூஷங்க ஒரு வாட்டி பாம்பு கடிச்சிருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்த நம்ம மையுனா தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றிருப்பாங்க. அந்த சமயத்திலேயே தூஷங்குக்கு மையுனாவை பிடிச்சி போச்சு. ஆனால் பேர் தெரியாது, இந்த பொண்ணு எங்கே இருக்கா எது இருக்கான்னு தெரியாது. மையுனா அடிக்கடி வெளியே வந்து சொசூரோ அப்புறம் இன்னும் எந்தெந்த வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா வீட்டுக்கே போய் வைத்தியம் பார்த்துட்டு வருவாங்க. அப்படிதான் அடிக்கடி இவங்க சொசூருக்கு வராங்க. அங்கே இருக்கிற பெண்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தூஷங்குக்கு தெரிஞ்சிருக்கு. அடிக்கடி இங்கே போயிருக்காரு. ஏதாவது இவருக்கு அடிப்படை வச்சுக்கிட்டு எனக்கு வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட மையுனா போய் பார்க்கறது பேசுறது முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் மையுனாவோட மனசு ஜெயிக்கவே முடியல. ஆனால் இன்னைக்கு மையுனா இங்கே தான் இருக்கா, இதுதான் வீடு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சாயோட பொண்ணு தான் மையுனா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மையுனா அவசரமா போறப்ப சொல்லியிருப்பா, அப்பா வெளியே போயிருக்காரு, அவர் வரது கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா. ஸோ டாக்டர் சாயோட பொண்ணு தான் இந்த மையுனா அப்படிங்கிறது தூஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சாயும் வராங்க. தூஷங்க இந்த மாதிரி இப்போதான் உங்க பொண்ணை வந்து நான் பார்த்தேன், வெளியே போயிட்டாங்க, என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு போனாங்க, உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி இங்கே பேச ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்மளோட கிரவுன் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. மையுனா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அப்போதான் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு இப்படி ஆகுது, உங்கள் லைஃபுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே கிரவுன் பிரின்ஸ் வந்து கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சவர், நீயா, ஆமா கூட ஒருத்தர் இருப்பானே வைங்க அப்படிங்கிறப்போ அங்கே தூங்கிட்டு இருப்பார் பாடிகார்டு. அவர் எழுந்து வந்து என்ன செய்தாச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் இக்காரணத்தை கொண்டு கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு கூப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக முதலாளி ஏன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான் பேசிப்பாங்க. ஏன்னா அவருக்கு தெரியுது நம்ம வெளியே இருக்கோம் அரண்மனை விட்டு, ஸோ ஒரு கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது காட்டிக்க கூடாது, கிரவுன் பிரின்ஸோட உயிர் காப்பாற்ற வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரவுன் பிரின்ஸை கூப்பிடாம ஐயா நல்லா இருக்கீங்களா, என் முதலாளி ஐயா வந்து இப்போ வந்து கண்ணு முழிச்சிட்டாரு ஓகேவான்னு சொல்லிட்டு மையுனா கிட்ட கேட்கறதுக்கு மையுனா ஆமாம் ஆபத்தை தாண்டிட்டார் பட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க பாடிகார்டை பார்த்து, நீ எப்படி கரெக்டாக அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் அப்பனும் சொல்கிறேன் அப்படின்னதும் மையுனாக்கு புரிஞ்சு போச்சு. சரி நான் போகிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பை தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க. இப்போ பாடிகார்டு கேட்பாங்க, யார் இளவரசரே இந்த பொண்ணு அப்படிங்கிறப்போ, என்ன ஒரு ஃபேமிலி கிட்னாப் பண்ணுச்சு இல்லையா, அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு இது அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த பொண்ணை நம்பலாமா அப்படிங்கிறப்ப தாராளமாக நம்பலாம், அவள் தானே உயிரியாக காப்பாற்றிருக்கா, நீயும் தானே பார்த்தேன், சரி அதில் இருக்கட்டும், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறப்போ அதை மருத்துவர் வீட்டுக்கு போகல அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம சொசூரில் இருக்கிற இந்த கிசாகி அப்படிங்கிற லேடி தானங்க சொசூருக்கு வந்து ஹெட் லேடியாக இருப்பாங்க, அவங்களோட வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போதான் வந்துட்டு நம்ம மையுனாவை காட்டுறாங்க. மையுனா இங்கே அடிக்கடி வைத்தியம் பார்க்கறதுக்கெல்லாம் வரதுனால இந்த சொசூரில் இருக்கிற எல்லா லேடிஸும் வந்துட்டு மையுனாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் இங்கே கிரவுன் பிரின்ஸை வச்சு பார்த்துக்க முடிச்சுது. இந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸ் கேட்டாங்க இல்லைங்களா, நீ எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு பாடிகார்டு சொல்கிறாங்க. அந்த பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து அந்த சமயத்தில் உங்களோட பர்சனல் மேட் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரையும் மேலே கல்ல கொண்டு எரிஞ்சார். அது சுற்றி ஒரு பேப்பர் இருந்தது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ தான் எமர்ஜென்சின்னு எழுதி இருந்ததுங்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கு புரிஞ்சு போச்சு. ஓகே என்னை வந்து ஸ்கெட்ச் போட்டு என்னை மர்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது என்னோட மெய்டுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் கூட கூட்டு சேர்ற மாதிரி சேர்ந்து என்னை கத்தியால் குத்திருக்கான். ஆனால் என்னை ஆழமாக கத்தியால் குத்தலை, எப்படியாவது பொழைக்கணும் அப்படிங்கிறது அவன் மைண்டில் இருந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் அவங்க கூட அவன் சேர்ந்து வேலையை பண்ணியிருக்கான், உன்னையும் அலர்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் அவன் என்னமோ நல்லவன் மாதிரி பேசுகிறீங்க, உங்களை அவன் கத்தியால் குத்திருக்கான்ல அப்படிங்கிறப்ப இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கே அவன் தான் காரணம், அவனை தவிர்த்து வேற அங்கே இருந்தவங்க யாராவது எனக்கு கத்தியால் குத்திருந்தாங்கன்னா என்ன கொன்று இருப்பாங்க, அதனால புரிஞ்சுக்கும் அமைதியாக இருங்கிறாங்க. இந்த பக்கமாக டாக்டர் ஜெயா பார்க்க வந்திருந்தாங்க இல்லையா தூஷன் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே கிரவுன் பிரின்ஸ் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, அந்த அக்குபஞ்சர் நீடில் யார்கிட்ட கொடுத்தீங்க, யார் கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் கிஃப்டாக கொடுத்தேன். அதில் ஹீ அப்படின்னு டாக்டர் கிட்ட மட்டும் இல்லை, அவர் ராஜமாதாவோட சேம்பருக்கே வந்து இன்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவர் அட்ரஸ் கொடுங்க நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவர் தூக்கில் தொங்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் ராஜமாதா இந்த பக்கம் இந்த நியூஸ் கேள்விப்பட்டு கதறி கதறி அலறாங்க. இந்த நியூஸ் அரசருக்கும் தெரியுது. தூஷன் வந்து சொல்கிறாங்க, அரசர் சே ராஜமாதாவை காப்பாற்றுறதுக்கு அந்த ஆள் அவன் உயிரையே விட்டுட்டான், இதை தவிர்த்து ராஜமாதாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பயமுறுத்துறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. சரிப்பா இப்போ என்னதான் பண்ணுதுன்னு தூஷன் கேட்கறதுக்கு
மகனே கிட்டவா, இதை பாரு, மினிஸ்டர்ஸில் சில பேர் இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆட்கள். அவங்க மூலியமாக, அதாவது உங்கள் தாத்தாவும் ஒருத்தர், குயினோட அப்பா அவரும் ஒருத்தர், அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ட்ரைனிங் ஜென்ரல் சொல்லிட்டு இருக்கார் ஒருத்தர், அவருக்கு லெட்டர் கொடுக்கறதுக்காக நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டு அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நம்மளுக்கு ஆகாதவங்க எல்லாம் இந்த பேலஸ்குள்ளே இருக்கிறவங்களாரு தொடச்சி எரிஞ்சிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாதடா மகனே அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு, அம்மா நீ கொஞ்சம் தைரியமாக இருமா, பயப்படாதம்மா, நான் இருக்கேன், அப்பா இருக்கோம், எல்லாரும் பார்த்துக்குறோம், அப்பாக்கிட்ட ஒரு பிளான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. ஆனால் ராணிக்கு அந்த ராஜமாதா கொடுத்த உயிர் பயம் அப்படிங்கிறது இன்னும் நடுநடுக்கத்திலே இருக்காங்க. தலையில் தலைவலி போல இருக்கு, கட்டிட்டெல்லாம் உட்காந்துருக்காங்க. புருஷங்க அப்பவும் சொல்லுவாங்க, நான் இருக்கேம்மா, அப்பா இருக்காருமா, தைரியமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஒன்று சொல்லணுமா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி நேரத்தில் யாரா சொல்லுவேன், ஆனால் உனக்கு முன்னாடி க்ரௌன் பிரின்ஸுக்கு தாண்டா கல்யாணம் ஆகணும். க்ரௌன் பிரின்ஸ் எங்கே இருக்கான், ஏது இருக்கான்னு தெரியல, நல்லா இருக்கானா என்னங்கிறது கூட தெரியல, எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம க்ரௌன் பிரின்ஸை தான் காட்டுவாங்க. அவர் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காரு, மறுபடியும் அந்த கட்டெல்லாம் மாற்றி விட்டு கட்டு போட்டு விட்டுருக்காங்க. அப்போ நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வெச்ச கண்ணு வாங்காமல் மைனாவை பார்ப்பாங்களா. மைனா இருந்துட்டு ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு, இல்லை இவ்வளோ வைத்தியம் தெரிஞ்சிருக்கு, அந்த வீட்டில் நீ சர்வெண்ட் பொண்ணாக இருக்க, சர்வெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறப்போ, எனக்கெல்லாம் யாரும் வைத்தியம் சொல்லி கொடுக்கல, நானா கண்ணால் பார்த்து நானா படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு மைனா இருந்து, என் பேர்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணும், மருத்துவ உதவி கிடைச்சிருச்சுல அப்படிங்கிறாங்க. சரி நீ சொல்லலை அப்படின்னா நான் உனக்கு ஒரு பேர் வைக்கட்டுமா, நீ நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு அழகாக இருக்க, ஏஞ்சல் மாதிரி இருக்க, உனக்கு நான் ஏஞ்சல்னே பேர் வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போடுறப்போ, பாரு நான் ஒரு ஆண்மகன், நான் ஒரு பேஷண்ட்டுக்கும் மேலே, இந்த மாதிரி நீ எல்லாம் எனக்கு கட்டு போடணும் அப்படின்னா ஒன்றா நீ எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும், இல்லைனா எனக்கு சர்வெண்ட்டால இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாருங்க, நான் படித்து பட்டம் வாங்கின டாக்டர் கிடையாது, ஆனால் உங்களுக்கு இவ்வளோ மருத்துவ உதவி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் டாக்டர் தான், அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சாதாரண பேஷண்ட் இல்லை, அதுக்கும் மேலே ஹஸ்பண்ட், எங்கே புருஷன்னு கூப்பிடும் அப்படிங்கிறப்போ செம கோவம் வந்துடுது. சரி இவ்வளோ போராட்டத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கூட போகாமல் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை நான் டாக்டர் சாயை பார்க்க போகணுங்கிறாங்க. நம்ம மைனாக்கு திக்குங்குது, ஐயோ மறுபடியும் இந்த ஆள் புலிகோகையில் கொண்டு போய் தலையை கொடுக்குறேங்கிறானே அப்படின்ட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் அவரை பார்க்க போகணும், ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு என்னதான் சொன்னாலும், இல்லை டாக்டர் சாயை பார்க்கணும், ஒரு முக்கியமான வேலை, நான் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே மைனானாலும் ஒன்றும் சொல்ல முடியறதில்ல. சரிப்பா நீ எழுந்து கிளம்பி ரெடியாகி கிளம்பு அப்படின்ட்டு அங்கேருந்து மைனா வந்துடுவாங்க. இந்த பக்கம் எங்கேயும் இந்த சாமியாரை பார்க்கறதுக்காக டாக்டர் சாய் வந்திருப்பாங்க. கேட்பாங்க, என்ன சாமி ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறப்போ, அவங்க 2 பேரோட விதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு, மாறி போச்சு. இதுக்கப்புறமாக அந்த க்ரௌன் பிரின்ஸை உன் மக கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா, க்ரௌன் பிரின்ஸ் உயிரோட இருந்தால் உன் மக செத்து போயிடுவா, இல்லை உன் மக உயிரோட வாழணும், உயிரோட இருப்பா அப்படின்னா க்ரௌன் பிரின்ஸ் இறந்து போயிடுவான். இந்த 2ல் கண்டிப்பாக ஏதோ நடந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படிங்கிறப்ப வேறு வழியே இல்லை, க்ரௌன் பிரின்ஸுக்கும் பொண்ணை கட்டி வைக்காத, அந்த முடிவை மாற்றிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை அது என்னால் முடியாது அப்படிங்கிறப்போ, அப்போ வேறு வழி இல்லை, இதுதான் உன் பொண்ணோட விதி, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சாமி விதி மாறும் அப்படிங்கிறப்ப சாமியாருக்கு கோவம் வந்துடுது. அப்போ என் வாக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறப்போ, இல்லைங்க உங்கள் வாக்கை நான் 100% நம்புறேன், இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு, ஆனால் க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் தான், அந்த டைட்டிலில் இப்போ இருக்கிறவன் க்ரௌன் பிரின்ஸாக இருந்தால் அவனை கட்டிக்கிட்டா ஒன்றா என் பொண்ணு உயிரோடு இருப்பா, இல்லைன்னா அவன் சாவான், அவன் உயிரோடு இருந்தால் என் பொண்ணு சாவா. க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிற இந்த டைட்டிலில் வேற ஒரு ஆள் க்ரௌன் பிரின்ஸாக இருந்தால் என் பொண்ணு அவனை கட்டிட்டு நல்லா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இந்த பக்கம் நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மைனாவை பார்த்து, நீ போ ஏஞ்சல் அப்படிங்கிறாங்க. என்ன இவர் தான் ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்காரு. இல்லை நீங்கள் போங்க, இல்லை நீ போகிறத வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு க்ரௌன் பிரின்ஸ் சொல்ல, இதை பாருங்க நீங்கள் எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆனால் எகெயின் எந்த ஒரு ஹர்ட்டும் ஆகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி பொறுப்பாக பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவர் எங்கே இப்போ கிளம்பிட்டார் அப்படிங்கிறது மைனாக்கு தெரியும். நம்ம அப்பாவான டாக்டர் சாயை பார்க்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால சுற்றி வச்சு இவ்வளவும் சொல்கிறாங்க. நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு வந்து மைனா விட்டு போக மனசே இல்லை. உண்மையான பேரை சொல்லே, ஏஞ்சலுங்கிறது நான் வச்ச பேர் தானே, அப்புறம் நம்ம என்னைக்காவது மீட் பண்ண வேண்டிய வந்தது அப்படிங்கிறப்போ, இல்லைங்க அப்படி ஒரு வாய்ப்பே நம்மளோட வாழ்க்கையில் வராது, நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸாக கூட மீட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது க்ரௌன் பிரின்ஸ்க்கு. க்ரௌன் பிரின்ஸ் பயங்கரமாக வழியிறாரு, அதுவும் வழிய தெரியாமல் வழியிறாரு அப்படிங்கிறது சர்வெண்ட்டுக்கு புரியுது. நக்கலாக சிரிச்சுக்கிறாங்க. கடைசியில் மைனானாலேயே முடியல, சரி சார் நானே ஃபஸ்ட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கண் பார்வை மறையிற வரைக்கும் மட்டும் இவங்க அப்படியே போன மாதிரி பவுலாக பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு தானே டாக்டர் சாய் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நம்ம மைனா வீட்டுக்கு போய் ரீச் ஆகணுமே. வந்து ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆனவங்க, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அந்த ஆளுக்கு ஃபுல்லாக வைத்தியம் பண்ணிட்டேன், நான் எகேனைக்கு நீ அப்பாவை பார்க்குறதுக்கே வந்து நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படிங்கிறாங்க. கதவு முன்னாடி நின்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள் உங்கள் அப்பா இப்போ வீட்டில் இல்லை, நீங்கள் தான் போய் எந்த கெஸ்ட்டாக இருந்தாலும் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் போனால் பார்த்துருவான், மாட்டிப்போம், அதனால் என்ன பண்ணுறது, நீயே என்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சர்வெண்ட் லேடியாக அனுப்புகிறாங்க. சர்வெண்ட் லேடி வாங்க அப்பா வந்து வெளியே போயிருக்காரு, நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு வர்றப்போ ரொம்ப வந்து கேஷுவலாக வர்றது, தட்டு மாதிரி விளையாடுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சர்வெண்ட் கேட்பாங்க நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட,
இந்த பொண்ணு தான் நீங்கள் கட்டிக்க போறீங்களா? டாக்டர் சாயோட பொண்ணு மாதிரி தான் தெரியுது பார்த்தா. டாக்டர் சாய்க்கு ஒரே பொண்ணு தான். சர்வெண்ட் லேடிஸ் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணையை கட்டிக்க போறீங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு சர்வெண்ட், அழகுங்கிறது மனசில் இருக்கு, முகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக தான் பேசுவாங்க. அவங்களும் அது இதுன்னு பேசி சொல்லி சமாளிச்சதுக்கு அப்புறமாக கரெக்டாக அப்போ தான் வெளியே வர்றதுக்கும் பாடி கார்டும் டாக்டர் சாயும் வருவாங்க. பாடி கார்டு கேட்பாங்க, நம்ம முதலாளி ஐயாவோட பொண்ணோட ட்ரெஸ் எதுக்கு நீ போட்டிருக்க அப்படிங்கிறப்போ, அமைதியா இருங்க முதலாளி ஐயா, அன்னைக்கு ஒரு ஆள் நீங்கள் கடத்திட்டு வந்தீங்க இல்லையா, அவர் இப்போ உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, கெஸ்ட் ரூமில் வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ, அது கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது இன்னும் சர்வெண்ட் லேடிக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனால் இவருக்கு தெரியும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கிரவுன் பிரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சாய் அப்படியே யோசிக்கிறாரு, இவனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்னா நம்ம பொண்ணு சாவா இல்லைன்னா இவன் சாவா அப்படின்னு சாமியார் சொன்னதான் மைண்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் உள்ள வந்து கிரவுன் பிரின்ஸ் கிட்ட பேசுறாங்க. சொல்லுங்க கிரவுன் பிரின்ஸ், என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. டாக்டர் சாய் உங்ககிட்ட நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, அந்த அக்குபஞ்சர் நீடில் அது நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க, செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறப்போ, டாக்டர் சாய் அப்படியே பக்கத்தில் வந்து அதுக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு, அது யாருக்கு சொந்தமானதோ அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவர் தூக்க மாட்டி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். கிரவுன் பிரின்ஸ்க்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன கேட்குறதுன்னு தெரியல. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு ஷூ போடுறப்போ அப்படியே லைட்டாக தடுமாறுவார், ஏன்னா இன்னும் காயம் ஆறல, ஒரு தடுமாற்றம் இருக்குது. இதை பார்த்ததும் டாக்டர் சாய் இருந்துட்டு, கிரவுன் பிரின்ஸ் நீங்கள் தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர் சாய், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதை நான் பண்ண வேண்டியது இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. இவங்க 2 பேர் வெளியே வர்றதுக்கும் தன்னோட பாடி கார்டை டாக்டர் சாய் அனுப்பிச்சிருப்பாங்க. எதுக்குன்னா கிரவுன் பிரின்ஸை போட்டு தள்ளுற முடிவுக்கு டாக்டர் சாய் வந்துட்டாங்க, அதுக்காக தான். இப்படி அவங்க 2 பேரை பாடி கார்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறத மயூனாவோட சர்வெண்ட் லேடி பார்த்துக்கிறாங்க. அது போய் மயூனா கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. மயூனா அவங்களோட ரூமை விட்டு கரெக்டாக வெளியே வர்றதுக்கும் அப்போ கரெக்டாக டாக்டர் சாய் போய் நிற்பார், உங்ககிட்ட பேசணுமான்னு தனியாக கூப்பிட்டு போவார். இதை பாரு, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும், நான் சொன்னதை கேட்டு வீட்டில் அமைதியாரு, நீ வெளியே போகக்கூடாது, நீ அடிக்கடி வெளியே போகிற வர அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை, என்னை ஒன்று நீ ஏமாத்திட்டு போகல, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, ஆமாப்பா என்னோட விதியை மாற்றுறதுக்காக யாரோ ஒரு ஆளை பலியாடாக வந்து நீங்கள் கொடுக்குறத வந்து நான் விரும்பல, அந்த நபரை நான் காப்பாற்றி விட்டேன், அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப நான் எங்கேயும் காப்பாற்ற போனேன் அப்படிங்கிறப்ப, இதை பாரு உங்கள் 2 பேரோட விதி வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி ஷஃபில் ஆகி போயிடுச்சு. அவன் உயிரோடு இருந்தா நீ உயிரோடு இருக்க மாட்ட, நீ உயிரோடு இருந்தா அவன் உயிரோடு இருக்க மாட்டான். இந்த ரிச்சுவல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியாதனால இப்படி ஆகி போச்சு. ஸோ நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னா உனக்கு கொண்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வரைக்கும் அதுதான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இவர் சொல்லவே இல்லை மயூனா கிட்ட. அந்த ரிச்சுவல் இப்படி வேற மாதிரி போனதுனால அந்த ஆள் உயிரோடு இருந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டா அப்படிங்கிறதுனால அந்த ஆளை கொல்ல போறேன்னு மட்டும் சொல்றாங்க. இது மயூனால ஏற்றுக்க முடியல. இப்போ யாரோ ஒரு சாமியார் இவங்க விதி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்றதை நம்பி ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு எப்படிப்பா நீங்கள் முன் வந்தீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்போ, நான் உன் அப்பேன், உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க கிடையாது, நான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பெற்றவங்க குழந்தைக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறமாக இந்த வீட்டை விட்டு உன் காலடி வந்து வெளியே எடுத்து நீ வைக்கவே கூடாது. என்ன நீ அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக போகிறது வரதுல எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கியா, எல்லாம் எனக்கு தெரியும் தான். கிரவுன் பிரின்ஸுக்கு நீ தான் மணமகள் அப்படிங்கிறதுக்கான தேர்வெல்லாம் முடிச்சு போச்சு, ஆர்டரும் வந்துடுச்சு, அதனால அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இதுதான் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறது நம்ம மயூனாக்கு தெரியாது. ஆனால் கிரவுன் பிரின்ஸை போட்டு தள்ளிட்டா அடுத்த கிரவுன் பிரின்ஸா யார் வருவா, தூஷன். தூஷனுக்கு தன் பொண்ணை கட்டி வச்சிடலாம், தன் பொண்ணோட விதியும் மாறிட்டு தூஷன் கூட தன் பொண்ணு நல்லபடியாக வாழ்வு, இந்த நாட்டுக்கே ராணி ஆயிடுவோம் அப்படிங்கிற பிளான் தான் இப்போ இவரோட மைண்டுக்குள்ளே இருக்கு. அதுக்கு இப்போ இருக்கிற கிரவுன் பிரின்ஸ் செத்தான் தான் தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆக முடியும், அதாவது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுதான் கிரவுன் பிரின்ஸ் தான் நீ காப்பாற்றின கொண்ட அப்படிங்கிறதுல எதுவும் சொல்றது இல்லை. அதுக்கு பதிலாக நீ கிரவுன் பிரின்ஸை கட்டிக்க போறவ, இதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஆர்டர் மட்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமாக இவங்க ரூமுக்கு வந்துருவாங்க மயூனா. அதுக்கப்புறம் பாடி கார்டு வருவாங்க. டாக்டர் சாய் கேட்பாங்க என்ன செய்தாச்சு அப்படிங்கிறதுக்கு, இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி அடைச்சு வை, இப்போ நான் வந்து பேலஸ்க்கு போகிறேன், என்னோட ஆர்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் அவங்களை எதுவும் பண்ணாமல் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நான் போயிட்டேன் அப்படின்னா தான் கிரவுன் பிரின்ஸி பாடி கார்டையும் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன், அவங்கள காவல் காத்தேன் அப்படின்னா இங்கே உங்கள் பொண்ணு மயூனா என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்கள பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறப்போ நீ அதை பற்றி கவலைப்படாத, அவளுக்கு நான் ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்கேன், அவள் அமைதியாக இருந்துப்பா, நான் சொன்னது மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ்க்கு போயிடுவார். இவர் பேலஸ்க்கு போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்து சர்வெண்ட் லேடிக்கு கிடைச்சதும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாக மயூனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கமாக கிரவுன் பிரின்ஸி பாடி கார்டு அடைச்சு வச்சிருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸ் கேட்குறாங்க, நம்மளை இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க, எதுக்கு அடைச்சி வச்சிருக்காங்க, எல்லாம் அந்த ராஜமாதா தான் நம்மளை வேவு பார்த்துருப்பா போல இருக்கு. அப்படி வேவு பார்த்துருப்பா அப்படின்னா சொசூரில் இருந்த கிசாகியோட வீட்டில் தானே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா அந்த பொண்ணு, அப்போவே ஏன் வந்து ராஜமாதா என்னை ஃபாலோ பண்ண ஆட்களை வச்சு என்ன தூக்கலை, நான் டாக்டர் சாயோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாக எதுக்கு நம்மளை தூக்குனாங்க, ஒருவேளை உங்களுக்கு கத்தி குத்து விழுந்துருந்தது இல்லையா, ஸோ அரச வைத்தியர் அப்படிங்கிறது டாக்டர் சாய் தான், அவர் வீட்டுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா நினச்சி அவர் வீட்டை வேவு பார்க்கறதுக்காக ஆட்களை செட் பண்ணியிருப்பாங்களோ. சரி பாடி கார்டு நீ சொல்கிறது சரினே வச்சுக்கலாம், அப்படியே செட் பண்ணியிருந்தாலும் எனக்கு கத்தி குத்து விழுந்து 2 நாளைக்கு அப்புறமாகத்தான் தேர்னதுக்கு அப்புறமாக தான் டாக்டர் சாயவே பார்க்க போனேன், 2 நாளைக்கு அப்புறமாக தான் அவங்க வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அப்படி எனக்கு க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் டாக்டர் சாய் வீட்டுக்கு போகிற வழியிலேயே என்ன வந்து கடத்திருக்கலாமே, நான் எப்படி டாக்டர் சாய் அதுவும் இன்னைக்கு நேரத்துக்கு தான் பார்க்க போவேன் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து யோசனையாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் யோசிக்கிறாங்க. இந்த பக்கமாக எகெயின் ராஜமாதா தன்னோட ரகசிய காதலன்னு மீட் பண்ண போகிறாங்க.
மீட்டும் பண்ணிட்டாங்க, ஹக்கும் பண்ணிக்கிறாங்க. அப்போ ராஜமாதா கூட அஃபேர் வச்சிருக்கிற ஆள் சாகலைங்க. இவரை காப்பாத்துறதுக்காக வேற ஒருத்தரை கொன்னு ராஜமாதா அஃபேர் வச்சுட்டு இருந்த ஆள் அவனே சூசைட் பண்ணிட்டு ராஜமாதாவை காப்பாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்போ உண்மையில யாருதான் ராஜமாதா கூட அஃபேர் வச்சிருக்கிறதுன்னு பார்த்தா வேற யாருமே இல்லைங்க, டாக்டர் சாய் தான் அது. இப்போ ராஜமாதாவை ரகசியமா மீட் பண்றதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. ராஜமாதா கேட்குறாங்க கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு கேட்குறப்போ கிரவுன் பிரின்ஸ் என் பாதுகாப்பில் தான் இருக்கான்னு டாக்டர் சாய் சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற பேர் வழியில் கிரவுன் பிரின்ஸை கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ ராஜமாதாக்கு இது பிடிக்கல. இது பாருங்க, அந்த பையனை இதுக்கு கொண்டுக்கிட்டு அவனை நம்ம ஹாஸ்டேஜாக வச்சுக்கலாம், வச்சுட்டு அரசரை நம்ம கார்னர் பண்ணலாம், கொல்ல வேண்டாமே அப்படிங்கிறப்போ இது பாரு, என் பொண்ணான மயூனாவை எதுக்கு கிரவுன் பிரின்ஸ்க்கு கட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடுக்கே நம்ம வந்தோம். ஆனால் இப்போ அது எதுவும் சரிப்பட்டு வராது. என் பொண்ணுக்காக அந்த கிரவுன் பிரின்ஸை கொண்டு தான் தீரணும். அவன் செத்தாதான் என் பொண்ணு உயிரோடு இருப்பா அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக நம்ம கிரவுன் பிரின்ஸை அடைச்சி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு முகமூடியெல்லாம் போட்டுட்டு காப்பாற்றுறதுக்கு மயூனா வந்துட்டாங்க. நீ யாருன்னு கேட்குறப்போ அதுக்கப்புறம் தான் முகமூடியை விலகி காட்டுறாங்க. மயூனா அப்படிங்கிறது தெரிய வருது. காப்பாற்றிட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு, இங்கே தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.